ஹாய் வணக்கம், சென்னை சிட்டி கார்ட்டனர் எஸ் முருகன் பேசுறேன். ஆராய்ச்சின்னு அடிப்படையில் சொல்லி விடுவோம். இப்போ இன்னைக்கு சாருக்கு தான் வந்து கிளாஸ். சார் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கலாம். சார் வணக்கம் சார். சார் உங்க நேம் சார்? ஸ்ரீகிரி. இப்போ இன்னைக்கு எத்தனாவது கிளாஸ் சார்? இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 16 முடிஞ்சிச்சு, 17வது கிளாஸ். 17வது. இப்போ இன்னைக்கு வந்து என்ன கிளாஸ்னு தெரியுமா சார்? இல்லங்க, தெரியாது. எந்த கிளாஸுமே தெரியாது. நீங்க ஆரம்பிக்கும் போது இந்த கிளாஸ் சொல்லுவீங்க, அப்பதான் தெரியும். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார், இன்னைக்கு வந்து ஸ்பீடு கிளாஸ். ஓ, இன்னைக்கா? ஓகே. இத நான் எதிர்பார்க்கல. புரியுங்களா? நான் ஏதோ 20 அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில இருக்கும் நினைச்சேன். இன்னும் ஓ, ஸ்பீட் கிளாஸ் வந்து 20 மேல. ஓகே ஓகே. புரியுங்களா? ரைட். அதுக்காக பயப்படாதீங்க. ஓகே. அதே சமயத்துல நீங்க எல்லாம் வந்து எதுவும் செய்யக்கூடாது. சரிங்க. புரியுங்களா? நான் என்ன சொல்றேனோ அதுதான் மட்டும் செய்யணும். ஓகே. முன்னாடி லாரி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது லாரி பின்னாடியே போங்க போங்க அப்படின்னா லாரிக்கு பின்னாடியே போகணும். ஓகே. புரியுங்களா? லாரி போகுது, நம்ம ரைட்ல போயிடலாம், லெப்ட்ல போயிடலாம் அப்படின்னு யோசிக்க கூடாது. புரியுங்களா? அதனால எதுவும் செய்யக்கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யணும். நீங்களே எதுவும் யோசிக்க கூடாது. புரியுங்களா? கொஞ்சம் பயமா இருக்கு, அது பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். புரியுங்களா? ரைட். இப்ப சார் பாருங்க எவ்வளவு சூப்பரா ஓட்டுறாரு அப்படிங்கறத பாருங்க. இதே மாதிரி நீங்களும் ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா சென்னை சிட்டி கார்ட்டனர் எஸ் முறையோட ஜாயின் பண்ணுங்க. நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணி கார் ஓட்டிட்டு போங்க. இது உங்களுக்கு பிடிச்சனா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் நன்றி. சார், இப்ப நீங்க லைசன்ஸ் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு சார்? நான் லைசன்ஸ் வாங்கி ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் ஆகுதுங்க. 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, இந்த கார்ல வந்து எந்த கண்ட்ரோலும் இல்ல. எந்த கண்ட்ரோலும் இல்லாம சாருக்கு வந்து ஸ்பீட் கிளாஸ் கொடுக்குறேன். இப்ப போலாம் சார். போடுங்க செகண்ட். போய்கிட்டே இருங்க. கொடுங்க, நல்லா கொடுங்க. போடுங்க தேர்டு. கொடுங்க, ஆசை கொடுங்க. கொடுங்க, நல்லா கொடுங்க. இன்னும் கொடுங்க. அப்படியே சென்டர் போங்க. இப்ப 4th போடுங்க. கொடுங்க, ஆசை கொடுங்க. ஆரம் கொடுங்க. லெப்ட் இண்டிகேட்டர் போடுங்க. கொடுங்க, ஆசை கொடுங்க. இன்னும் லெஃப்ட் வாங்க, இன்னும் லெஃப்ட் வாங்க, இன்னும் லெஃப்ட் வாங்க. வாங்க. கொடுங்க, ஆசை கொடுங்க. அழுத்துங்க நல்லா. இண்டிகேட்டர் எடுத்துடுங்க. அழுத்துங்க, அழுத்துங்க நல்லா. இன்னும் அழுத்துங்க, நல்லா அழுத்துங்க, ஃபுல்லா அழுத்துங்க. இப்ப அப்படியே 5th போடுங்க. ஃப்ரெண்டு ஃபுல் ரைட்டு, ஃப்ரெண்டு ஃபுல் ரைட்டு. அவ்வளவுதான். கிளட்ச் ரிலீஸ் பண்ணுங்க. கொடுங்க, ஆசை கொடுங்க. அழுத்துங்க நல்லா, ஃபுல்லா அழுத்துங்க. பத்தாது இந்த காரை ஓட்ட போனோம். மெதுவா திருப்பணும் சார். அழுத்துங்க நல்லா, ஃபுல்லா அழுத்துங்க. ஃபுல்லா முற்ற வரைக்கும் அழுத்துங்க. அவ்வளவுதான், சூப்பர். போய்கிட்டே இருங்க. அப்படியே போங்க, போய்கிட்டே இருங்க. சூப்பர் சூப்பர். அழுத்துங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்படியே போயிருங்க. நல்லா அழுத்துங்க, இன்னும் அழுத்துங்க. ஒண்ணும் பண்ணாதீங்க, நீங்க வாடு போங்க. போய்கிட்டே இருங்க. போங்க, அழுத்துங்க. சூப்பர் சார், அழுத்துங்க. அப்படியே போங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர். அழுத்துங்க, சூப்பர். அவ்வளவுதான் சார், போதும். பிரேக் அழுத்துங்க. ஒண்ணும் பண்ணாதீங்க பிரேக்ல அழுத்தாதீங்க. எங்க டேர்னிங் வருது பாத்தீங்களா, அதுக்காக. கொடுங்க, ஆசை கொடுங்க. அழுத்துங்க நல்லா. இன்னும் அழுத்துங்க. அப்படியே ரைட்ல போங்க, மெதுவா திருப்புங்க. இன்னும் கொஞ்சம் ரைட்டு, இன்னும் கொஞ்சம் ரைட்டு. இண்டிகேட்டர் விட்டுருங்க. கொஞ்சம் லெஃப்ட், மெதுவா. அவ்வளவுதான், சூப்பர். அழுத்துங்க. இந்த கார் காலியா இருக்குல்ல, போய்கிட்டே இருங்க. அங்க லெஃப்ட் வாங்க, அந்த கார் பின்னாடி போங்க. அழுத்துங்க. பிரேக் அழுத்துங்க. பிரேக் அழுத்தாதீங்க. கொடுங்க, ஆக்ஷன் கொடுங்க. அழுத்துங்க. போங்க, சென்டர் போங்க. அழுத்துங்க நல்லா. இண்டிகேட்டர் எடுத்து விடுங்க. மெதுவா திருப்பணும், அப்படிலாம் திருப்ப கூடாது. அழுத்துங்க. போங்க, போயிட்டே இருங்க. சூப்பர். அழுத்துங்க. அப்படியே மெதுவா ரைட் போங்க. ஃபுல் ரைட்டு. போங்க. இன்னும் கொஞ்சம் ரைட்டு. போங்க. இண்டிகேட்டர் எடுத்துடுங்க. போய்கிட்டே இருங்க. பிரேக் ஆல்ஸுங்க.
ஒன்றும் பண்ணாதீங்க, ஒண்ணுமே பண்ணாதீங்க. கொடுங்க, ஆஷ் கொடுங்க. கொடுங்க கொடுங்க. சூப்பர். போங்க. போங்க, போயிட்டே இருங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க. வாங்க, லெஃப்ட் வாங்க. அழுத்துங்க நல்லா. என்ன அழுத்துங்க, பத்தாது. ஃபுல்லா அழுத்துங்க, அழுத்துங்க. அழுத்துங்க அழுத்துங்க. அப்படியே போங்க, போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. போங்க போங்க, அப்படியே போங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க. அழுத்துங்க, லெஃப்ட் வாங்க. அழுத்துங்க அழுத்துங்க நல்லா. ஆசிரியர் அழுத்துங்க, அழுத்துங்க. ஃபுல்லா அழுத்துங்க. ரைட் இண்டிகேட்டர் போடுங்க. ஃபுல் ரைட் போங்க. மெதுவா திருப்பணும். போதும். பிரேக் அழிச்சுங்க, பிரேக்லயே காலிச்சுங்க. பிரேக் அழுத்தாதீங்க. ஆரம் கூட கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. பிரேக் அழுத்தாதீங்க, கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. ரைட் இண்டிகேட்டர் போடுங்க. அப்படியே போகாதீங்க. இப்போ போங்க. இன்னும் கொஞ்சம் ரைட்டு. பிரேக் அழுத்துங்க. வெறும் பிரேக் மட்டும் அழுத்துங்க. இன்னும் பிரேக் அழுத்துங்க, 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 இன்னும் பிரேக் அழுத்துங்க. கிளச்சை பிரஸ் பண்ணி செகண்ட் போடுங்க. இன்னும் பிரேக் அழுத்துங்க. செகண்ட் போடுங்க. போதும். பிரேக் கால் எடுங்க. யூ டர்ன் பண்ணுங்க. பிரேக்லயே கால் வச்சுங்க. திருப்புங்க. கொடுங்க, ஆஷ் கொடுங்க. போங்க. போடுங்க தேடு. கொடுங்க, ஆஷ் கொடுங்க. போடுங்க ஃபோர்த்து. கொடுங்க, ஆஷ் கொடுங்க. அழுத்துங்க. போடுங்க ஃபிஃப்த்து. கிளேஷ் பண்ண கொடுங்க, ஆஷ் கொடுங்க. அப்படியே சென்டர்லயே போங்க. அவ்வளவுதான் சார். சூப்பர் சார். போங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். வெரி குட் சார், வெரி குட் சார். சூப்பரா திருப்பறீங்க சார். இப்பதான் அப்படியே போங்க. போங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர். பிரேக் ஆலிச்சுங்க. லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க. கொடுங்க, ஆஷ் கொடுங்க. கொடுங்க கொடுங்க. ஆரம் கொடுத்துட்டே இருங்க. போங்க. பிரேக் ஆலிச்சுங்க, பிரேக் ஆலிச்சுங்க. பிரேக் ஆல்ட்டாதீங்க. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. கொடுங்க, ஆஷ் கொடுங்க. ஆரம் கொடுங்க. இன்னும் லெஃப்ட் வாங்க. கொடுங்க, ஆஷ் கொடுங்க. அழுத்துங்க. அழுத்துங்க, அழுத்துங்க நல்லா. போங்க. சென்டர் போங்க, சென்டர் போங்க, சென்டர் போங்க. போங்க. போயிட்டே இருங்க. சூப்பர் சார். அழுத்துங்க. அந்த லாரிக்காரனை பாத்துங்க. கொஞ்சம் லைன் இந்த பக்கம் வர பாத்தீங்களா? லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க. இன்னும் லெஃப்ட் வாங்க. அழுத்துங்க, அழுத்துங்க நல்லா. அந்த டயரு லைனை பாக்கணும். புரியுங்களா? இப்ப எதுக்கு இவன் இந்த பக்கம் வந்தான்? அழுத்துங்க, அழுத்துங்க நல்லா. சூப்பர் சார். அழுத்துங்க சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். அழுத்துங்க. மேக்ஸிமம் பிரஸ் பண்ணுங்க. அப்படியே போங்க. சூப்பர் சார். வெரி குட் சார். கொஞ்சம் லெஃப்ட், கொஞ்சம் லெஃப்ட். போதும். பிரேக் ஆல்ஸ். அழுத்துங்க, அழுத்துங்க. அந்த பைக்கை பாத்துங்க. அழுத்துங்க. அவ்வளவுதான். அழுத்துங்க, அழுத்துங்க. அழுத்துங்க நல்லா. கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் லெஃப்ட், கொஞ்சம் லெஃப்ட், இன்னும் கொஞ்சம் லெஃப்ட், கொஞ்சம் ரைட்டு. அழுத்துங்க. அந்த பைக்காரர் எப்படி வந்தா பாத்தீங்களா? இப்ப போங்க ரைட்டு. இப்ப திருப்பி பாத்தீங்களா? அதுதான் சூப்பர். அழுத்துங்க. இண்டிகேட்டர் எடுத்துடுங்க. நல்லா அழுத்துங்க. என்ன பத்தாது. அழுத்துங்க. அந்த லாரி டயரை பாத்துங்க. அழுத்துங்க, அழுத்துங்க, அழுத்துங்க. கொஞ்சம் லெஃப்ட். அழுத்துங்க. என்ன அழுத்துங்க? ஃபுல்லா அழுத்திட்டீங்களா? கொஞ்சம் லெஃப்ட். அப்படியே சென்டர் வாங்க. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. எப்படி ஜம்ப் ஆகுது பாத்தீங்களா சார்? கை கொடுங்க சார். சூப்பரா ஓட்டுவீங்க சார். எப்படி சார் இது கிளாஸ்?
கிளாஸ் பயங்கரமா போகுதுங்க. கொஞ்சம் லைட்டா பயமா இருந்துச்சு. பட் ஓகே, நீங்க சொன்னது கரெக்டா, அந்த லெஃப்ட் ரைட்டு இங்க போங்க அப்படி. ஆனா நடுவுல லாரி அதெல்லாம் வரும்போது கொஞ்சம் ஒரு நேரத்துல நீங்க லெஃப்ட் போங்க, இன்னும் அழுத்துங்க, நீங்க அழுத்த சொல்றாரு இருந்தாலும் ஓகே, போறதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அது கரெக்டா நம்ம கேப்ப போயிட்டோம். புரியுமா? எப்படி சார் இருக்கு கிளாஸ்? கிளாஸ் நல்லா பயங்கரமா இருக்குங்க. இந்த மாதிரி ஓட்டு வேணும்னு எதிர்பார்த்தீங்களா சார்? எதிர்பார்க்கறேங்க. நான் ஏதோ ஒரு 50, 60 இந்த ரேஞ்சில ஓகே போனா போதும். ஏன்னா ஹைவேஸ்ல நம்ம ரொம்ப ஆரம்பத்துல போகும்போது வந்து நம்ம இப்ப வந்து 30, 40ல போறோம். சரி ஓகே, ஒரு ஹைவேஸ்ல போனா ஒரு 40, 60ல போனா ஓகே, கொஞ்சம் பொறுமையா ஒரு 2 மணி நேரத்துல போறது, இன்னும் ஒரு 3 மணி நேரத்துல போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். பட் 80 இப்ப கொஞ்சம் அந்த ஒன்ஸ் நம்ம அந்த ஸ்பீட்ல போனோம்னா நமக்கே ஒரு கான்பிடன்ஸ் வரும், இந்த ஸ்பீட்ல நம்ம வந்து தைரியமா போய் கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இப்ப அந்த நம்பிக்கை இருக்கு. போகலாம். இப்ப எவ்வளவு ஸ்பீடு ஓட்டுனீங்க சார்? நான் பார்த்த வரைக்கும் 110, 115 நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் 115 வரைக்கும் பாத்துருக்கீங்க? பார்த்தேன். பரவாயில்ல, நீங்களா பாத்துருக்கீங்க. இன்னதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. கேப்பேன், என்ன சார் எவ்வளவு சார்? சார் நான் எங்க சார் அதை பார்த்தேன், எனக்கே பக்கு 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 பக்குன்னு இருக்குது. கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு. சரி என்ன ஸ்பீடு போறோன்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு இது இருந்துச்சு. சரி என்ன போறோம் நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. சரி பார்த்தேன். 150 அந்த ரேஞ்சில பார்த்தேன் நான். 150 ஓட்டுனதே பெருசு தானே சார்? ஆமா கண்டிப்பாங்க. இப்ப நேத்து வரைக்கும் எவ்வளவு சார் ஸ்பீடு போனோம்? நேத்து வரைக்கும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 30ல இருந்து 40 அந்த ரேஞ்சுக்குள்ள போனோம். நேத்து செகண்ட் கியர் யூ-டர்ன்ல பாத்தீங்கன்னா 20, 25 தான் போனோம். அதுதான் இப்ப 17 கிளாஸ் ஆயிருக்கு. இந்த 17 கிளாஸ் வரைக்கும் நம்ம எவ்வளவு ஸ்பீடு போயிருக்கிறோம்? 17 கிளாஸ் வரைக்கும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா முக்காவாசி 30, ஒரு சில நேரத்துல எக்ஸ்ட்ரா போறது ஒரு 40 போயிருப்பேன் நான். அவ்வளவுதான், மேக்ஸிமம் 40. ஆனா 40 நீங்க தான் போயிருவேன், நான் போகாதீங்க, ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. ஆமா கரெக்டா, இன்னும் கரெக்டா நீங்க வந்து 30 இன்னும் குறைங்கன்றீங்க. சோ அந்த என்ன மீறி போன ஸ்பீடு 40. புரியுங்களா? அப்ப பாருங்க, இது வரைக்கும் 17, 16 கிளாஸ் வரைக்கும் 30ல தான் போயிருக்கோம். புரியுங்களா? இப்ப இந்த கிளாஸ்ல 30ல இருந்து எப்படி தூக்கிருக்கோம்? 3 மடங்கு போயிருக்கோம். புரியுங்களா? இதுதான் சார், வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் வந்து இத்தனை நாளா வந்து உங்களுக்கு 30க்கு மேல போக விடாததுக்கு காரணமே வந்து இதுதான். அப்ப அந்த ஸ்டீரிங் பேலன்ஸ் வந்து பக்காவா வரணும். கண்டிப்பா. புரியுங்களா? எல்லாருமே சொல்லுவாங்க, சார் 30ல இருந்து 120 போகவே முடியாது சார். புரியுங்களா? அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்டீரிங் பேலன்ஸ் வராதுன்னு. நான் வந்து அந்த 10, 15, 16 நாள் வரைக்கும் 30லயே போச்சு நல்லா கண்ட்ரோல் பண்ண பாருங்க. அதனால இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்கு. கண்டிப்பா. புரியுங்களா? ஒவ்வொரு கிளாஸும் எப்படி சார் இது? ஒவ்வொரு கிளாஸும் எல்லாரும் சொல்ற மாதிரி தான், புது அனுபவம் தான். என்ன இன்னைக்கு பண்ண போறோன்ற ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட்ல தான் ஒரு சின்ன பசங்க மாதிரிதான் இன்னைக்கு என்ன கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முக்கால்வாசி நான் கேட்க மாட்டேன். ஏன்னா சரி ஓகே அந்த ஃப்ளோலயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறது. சோ ஒரு நாள் பாத்தீங்கன்னா நார்மலா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ் வந்து இதுலயே போயிட்டு இருந்தோம். அது 2-3 டேஸ் வந்து நீங்க இதுல போனாலும் ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேன் கண்ட்ரோல், அந்த சைட்ல எவ்வளவு இது மெயின்டைன் பண்றது, டிஸ்டன்ஸ், அந்த லெஃப்ட் ரைட் அதை செக் பண்ணி போகுது. சோ ஒவ்வொரு நாளும் புது எக்ஸ்பீரியன்ஸ் தான், புது கிளாஸஸ் நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப ஏதாவது கிளாஸ் இது வரைக்கும் கொடுத்ததுல ஏதாவது கிளாஸ் உங்களுக்கு ஏதாவது போர் அடிச்சதா சார்? எனக்கு போர் அடிக்கலைங்க. எனக்கு அதுதான், நான் ஒவ்வொரு கிளாஸும் வந்து புதுசாதான் இருந்துச்சு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு சொல்லுது. அந்த யூ-டர்ன் எடுக்கிற கிளாஸா இருந்தாலும் சரி, அந்த ரவுண்டு போடுவோம்ல, அந்த ரவுண்ட் போட்ல எடுக்கிறது, சர்க்கிள் போடுறது, அப்புறம் இந்த கிரவுண்ட்ல போடுறது, எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் தான், புது இதுதான். எவ்வளவு எனக்கு கிளாஸ் முடியாதே தெரியாது. ஆரம்பிக்கிறமா 6 மணிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், கடைசியில பார்த்தா 9 o'clock ஆயிட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் இருக்கு. இதுதான் சார், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இவ்வளவு ஸ்பீடு ஓட்டுறீங்க எதிர்பார்த்தீங்களா சார்? கண்டிப்பா எதிர்பார்க்கல. 2 வீலர்ல போயிருக்கேன், பட் அது வந்து நமக்கு தெரியும். 2 வீலர் போனா கூட நீங்க எவ்வளவு ஸ்பீடு போயிருக்கீங்க? நான் போயிருக்கேன் 115 போயிருக்கேன். 150. என்ன வண்டி சார்? ஹார்னட் வச்சிருக்கேன். போயிருக்கேன். ஊருக்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் நடுவுல வந்து கொஞ்சம் இதெல்லாம் காலியா இருக்கு. நான் ஏர்லி மார்னிங் கிளம்பினேன், ஒரு 5 o'clock அப்படி கிளம்புவேன். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போகும்போதெல்லாம் அந்த இந்த ஹைவேஸ், இந்த சென்னை பெங்களூர் ஹைவேஸ், பாலாஜா தாண்டா கொஞ்சம் ரோடு சூப்பரா இருக்கும். டோல் தாண்டா அந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா 115 போயிருக்கேன். ஆனா இன்னொன்னு சார், சொல்லி தப்பா நினைப்பா, பைக்ல வந்து அவ்வளவு ஸ்பீடு போகணும், 100க்குள்ளதான் போகணும். ஏன்னா இது 4 வீலு, அது 2 வீலு. ஒரு சின்ன கல்லுல ஏத்தினா கூட பறிச்சு விட்டுரும். ஆனா இது அப்படி கிடையாது, கல்லுல ஏத்தினா ஒன்னும் ஆகாது. புரியுதா?
இனிமேல் பைக்ல எப்பங்க போக போறீங்க? கார்ல தானே போக போறீங்க? கண்டிப்பா. ஆமா, இதனால தனியா போயிட்டு இருந்தேன். சரி சொல்லி இதுக்கப்புறம் ஃபேமிலியா போனோம். கண்டிப்பா கார் தான் தேவைப்படும் பசங்களை. இப்பதான் கார்ல இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அப்புறம் என்ன? கண்டிப்பா. புரியுங்களா? கைவிடும் சார். சூப்பர் சார். நெக்ஸ்ட் எல்லாமே நீங்க சொல்லி கொடுக்கறது தான். ஜஸ்ட் சொல்றதை செஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். புரியுங்களா? இப்ப பாருங்க சார் வந்து எவ்வளவு சூப்பரா ஓட்டுனாங்க பாத்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா சென்னை சிட்டி கார்ட் எஸ்சி முறையோட ஜாயின் பண்ணுங்க. நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணி கார் ஓட்டிட்டு போங்க. இது உங்களுக்கு பிடிச்சனா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் நன்றி. இப்போ வந்து சார், இப்ப லெசன் 1 முடிஞ்சிருக்கு. புரியுங்களா? இப்ப லெசன் 2. புரியுங்களா? என்ன லெசன் 2? புரியுங்களா? அப்படி என்ன லெசன் 1 லெசன் 2 அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருந்தேன். புரியுங்களா? லெஃப்ட் போங்க, ரைட் போங்க, ஆக்சிலேட்டர் கொடுங்க, பிரேக் அழுத்துங்க, கியர் மாத்துங்க அப்படிங்கறத சொல்றேன். புரியுங்களா? இப்போ வந்து லெசன் 2ல வந்து நீங்களே தான் இண்டிவிஜுவலா ஓட்டணும். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். புரியுங்களா? அதுக்காக பயப்படாதீங்க. புரியுங்களா? உங்களால எவ்வளவு ஸ்பீடு போக முடியுமோ போங்க. புரியுங்களா? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.